சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயலால் காசிமேடு கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அங்கு ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், தற்போது இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அங்க நிலவரம் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. டிட்வா புயல் தாக்கத்தினால் காசிமேட்டில் கடல் சீற்றமாகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காற்றை சமாளிக்க முடியாமல் கடல் சீற்றத்தால் பாதியிலே கரை திரும்பியுள்ளனர். குறிப்பாக காசிமேடு N4 கடற்கரையில் ஆக்ரோஷமான அலைகளை கண்டு ரசிப்பதற்காக ஆபத்தை உணராமல் இளைஞர்கள், இளம் பெண்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர், சென்னைக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிற்கு நகர்ந்து வருகிறது. தெற்கு வங்கக்கடலை அடையும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் நாளை மறுதினம் டிட்வா புயல் சென்னை நெருங்கி வர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் சென்னை, திருவொற்றியூர், எண்ணூர், காசிமேடு கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக கடல் வழக்கத்திற்கு மாறாக கொந்தளிப்புடனும் அலைகள் சீற்றத்துடனும் காணப்படுகின்றன. ராட்சத அலைகள் தடுப்பு சுவர்களை தாண்டி சாலையில் ஆர்ப்பரிப்பதனால் அலைகளின் சீற்றத்தை ரசிக்க இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே கடற்கரையில் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்றன. தடுப்பு சுவர்களை தாண்டி அலைகள் ஆக்ரோஷத்துடன் அடைகின்றன. மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீன்வளத்துறையின் எச்சரிக்கையினால் பாதியிலே திரும்பி வந்தனர். கடலின் சீற்றத்தின் வேகத்தினால் கடலில் தொழில் செய்ய முடியாமல் கரைக்கு வந்த பிறகு விசைப்படகிலிருந்து வலைகளை சரிப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலில் வீசிய வலைகள் கூட இழுக்க முடியாத அளவிற்கு கடல் மிகவும் சுரப்பாகவும் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். டிட்வா புயலின் வேகத்தினால் பயங்கர கடல் காற்று அலையின் வேகத்தை தாங்க பிடிக்க முடியாமல் மீனவர்கள் 15 நாட்கள் கழித்து வரும் கரைக்கு திரும்பும் மீனவர்கள் கூட 6 நாட்களிலே கரை திரும்பி வருவதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பலத்த கடல் காற்று வீசுவதனால் விசைப்படகை இயக்க முடியவில்லை என்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கையினால் கரைக்கு திரும்பியதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் புயலின் தாக்கம் குறைந்து அலைகளும் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு கடலில் தொழில் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.